ಶರಣ ಜನರನೆಲ್ಲ ಪೊರೆವ ಭಾರತಿ ನಿನ್ನ ಚರಣಕ್ಕೆ ಕೈ ಮುಗಿವೆ ತಾಯೇ ನಿನ್ನ ಚರಣಕ್ಕೆ ಕೈ ಮುಗಿವೆ. ராகவேந்திரர் மிருத்திகா பிருந்தாவனம் காடு அனுமந்தராய சுவாமி திருக்கோயிலிலே ஆஞ்சநேயருடைய ஸ்தலத்திற்கு வடகிழக்கு மூலையிலே ஈசானிய மூலையிலே இங்கே மிருத்திகா பிருந்தாவனம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மிருத்திகா பிருந்தாவனம் சற்றேறக்குறைய 150 ஆண்டுகளுக்கு முன்னாலே இங்கே மாத்துவ பெரியோர்களால் ஸ்தாபிக்கப்பட்டது. இந்த மிருத்திகா பிருந்தாவனத்திற்கு 2002 ஏப்ரல் 17ஆம் தேதி பாலாலயம் கலாகாஷ்டம் முடிந்து கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அப்போது இந்த பிருந்தாவனத்திற்கு கீழே 113 சாலி கிராமங்களும் ராயர் சந்தியாவந்தனம் செய்வதற்காக பஞ்சபாத்திர உத்தரணையும் மற்றும் செம்பிலே இருந்த பிருந்தாவன மிருத்தியை வெள்ளியிலே அமைத்து நவ மணிகளோடு தங்கம் வைரம் வைடூரியம் அனைத்துமே அமைத்து மிகச் சிறப்பாக இங்கே பிருந்தாவனத்தை 2002 கும்பாபிஷேகத்திலே அமைத்தார்கள். இத்திருக்கோயிலே மூலவர் ஆஞ்சநேயர், அவருக்கு தென்புறமாக வடக்கு நோக்கி லட்சுமி நரசிம்மர், லட்சுமியோடு இங்கே அவதாரங்களிலே சிரேஷ்டமான அவதாரம் நரசிம்ம அவதாரம். 4வது அவதாரமாகிய அந்த நரசிம்மர் லட்சுமியோடு இங்கே வடக்கு நோக்கி காட்சி அளிக்கின்றார். அவருக்கு சற்றே வடமேற்கு திக்கிலே ஜெயதீர்த்த பிருந்தாவனம் அமைய பெற்றுள்ளது. ஜெயதீர்த்தர் என்பவர் தனது 19வது வயதிலே சன்னியாசத்தை மேற்கொண்டு மத்வாச்சாரியருடைய கிரந்தங்களுக்கு டீக்கா எழுதி, டீக்கா என்றால் புளிப்புரை, டீக்கா எழுதி டீக்காச்சார் என்ற பெயர் பெற்ற அவர் இங்கே டிப்பனி டீக்கா எழுதிய ஜெயதீர்த்தருடைய பிருந்தாவனம் இங்கே அமைய பெற்றுள்ளது. காடு அனுமந்தராய சுவாமி திருக்கோயில் இதில் இருந்துட்டு 2வது ராகவேந்திர சூடைய மகிமை ரொம்ப அற்புதமான ஒரு மகிமை நடந்து கொண்டு இருக்கிறது. அதிலையும் இன்னைக்கு சனிக்கிழமை தோறும் 15,000 பேர் வராங்க. காரணம் என்னென்னா ஒரு ராகவேந்திர சுவாமியுடைய அனுகிரகம் தான் எல்லாத்துக்குமே. அதனால் எல்லாத்துக்குமே இந்த அனுகிரகம் கிடைக்கும் மாதிரி ரொம்ப விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறோம்.